தம்பி இது திருச்செந்தூர் போற பஸ்ஸா அப்படின்னு. ஐயா இது திருச்செந்தூர் போற பஸ் தான், உங்களால் இதுல ஏற முடியாதியா, நானே படாத பாடு படுறேன், இதுல ஏற முடியாதியா, நீங்க மிஞ்சி இதுல ஏறினீங்கன்னா திருச்செந்தூர் போக மாட்டீங்க, முருகன் கிட்டேயே போயிடுவீங்க, சொன்னா கேளுங்க. அதெல்லாம் உன்னை கேட்டமா, இது திருச்செந்தூர் பஸ்ஸா இல்லையா அதை சொல்லு. ஆமா ஐயா. நான் அப்படி இப்படி ஓடிட்டு கடைசியா வெளியில வந்தேன், ஒரு டாக்ஸியை பிடிச்சி, ஏன்னா எனக்கு காலையில பேச்சு, குளிச்சுட்டு நான் நேரா மேடைக்கு போயாகும். டாக்ஸியை பிடிச்சி திருச்செந்தூருக்கு வந்து குளிச்சுட்டு மேடையில் போய் உக்காந்தா எனக்கு முன் வரிசையில் 85 87 அவங்க 2 பேரும் என்னை பார்த்து ஹாய், அவங்க என்னை ஏற்கனவே பார்த்துட்டாங்களாம், ஹாய் அப்படின்னு. நான் என்ன நினைச்சேன், முதல்ல அவங்களுக்கு கால் இருக்கான்னு பார்த்தேன். ஏன்னா நான் என்ன கணக்கு பண்ணேன், அவங்க போய் சேர்ந்து இங்கே ஆவியா வந்துட்டாங்களான்னு அவங்களுக்கு கால் இருக்கான்னு பார்த்தா இருக்கு. கடைசியாக நான் பேசி இறங்கின உடனே அந்த 2 பேரையும் பார்த்து கேட்டேன், ஐயா நான் ஒரு டாக்ஸியில் வந்தேன், உங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், புத்தி கட்டு போச்சு, உங்களை தேடனேன், எதுவும் ஒன்று முடியல, அவசரத்தில் உடையாந்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் டாக்ஸியில் வந்தீங்களான்னு. இல்லையே, அதே பஸ்ஸில் தான் வந்து. எப்படியோ ஏறுனீங்க, கூட்டமாக இருந்தது. அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க, நாங்கள் எங்கே ஏறணும், ஏறுறவனுக்கு இறந்தெல்லாம் நின்றுகிட்டு இருந்தோமா, அவனே ஏற்றிட்டான். இறங்குறவனுக்கு இடைஞ்செல்லாம் இருந்தோமா, அவனே இங்க இறங்கிட்டான். நாங்க ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, திருச்செந்தூர் வந்துட்டோம்னார். எனக்கு அப்பதான் சார் திருவாசகம் புரிஞ்சது. என்ன, நமக்கு தகுதி இல்லாவிட்டாலும் சிவலோகம் போக வேண்டும் என்றால் தகுதி உள்ளவர்களுக்கு மத்தியில் இருந்தால் அவர்கள் அவசரத்திற்கு நம்மையும் மோட்சத்துக்கு இட்டு போவார். அதனாலதான் ரிலிஜன்ல சத்சங்கம் 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 அப்படின்னா, சத்சங்கம் சமய உலகத்தில் என்ன செய்யுமோ அதை இச்சங்கம் சமூகத்தில் உங்களுக்கு செய்யும். சத்சங்கம் ரிலிஜன்ல என்ன செய்யும், மோட்சத்துக்கு கூட்டு போகும். இந்த சங்கம் இச்சங்கம் இந்த சமூகத்தில் உங்களை சௌக்கியமா வாழ வைக்கும். ஒரு நட்பு, ஒரு அன்பு, ஒரு உறவு அதை ஏற்படுத்தி கொண்டு வாழ்வதற்கு சந்தோஷமானவர்களோட இருக்கணும். சார் ஜலதோஷம் மட்டும் தொற்று நோய் அல்ல, ஜலதோஷம் மட்டும் தொற்று நோய் அல்ல, சந்தோஷமும் தொற்று நோய் தான். நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறவங்க பக்கத்தில் உட்காருங்க, பிரதர் வாங்க எப்படி இருக்கிறீங்கன்னு இப்படிம்பாங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துடும். சில பேர் அழுது வடிஞ்சுக்கிட்டு உட்காந்துருப்பா. கல்யாண வீட்டில் சாப்பிடும்போது கூட சார் சில பேர் முகத்தை வச்சிருப்பேன். இந்த பரிமாறுறவரை பார்த்து சொல்லுவான், அந்த பாயாசத்தை போட்டு தொலை. என்ன தொலைக்கிறது, பாயாசத்தை போட்டு தொலை. ஏன் நான் மனுஷனா தெரியலையா உனக்கு, போ போ அந்த அந்த எப்பவுமே ஹில் பி அன்ஹாப்பி. தப்பு. நான் சொல்ல போறது பெரிய சைக்காலஜி. சில பேர் என்ன சொல்றாங்க, மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடந்தால் நான் சந்தோஷமா இருப்பேன். தப்பு. நான் நினைப்பது போல் என் வாழ்க்கை அமைந்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன். தப்பு. எது நடந்தாலும் நான் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பேன், இதுதான் சரியான வாழ்க்கை. என்ன வேணா நடக்கட்டும், நான் மகிழ்ச்சியா தான் இருப்பேன். இட் இஸ் மை சாய்ஸ், ஐ சூஸ் டு லிவ். எப்படி மகிழ்ச்சியா வாழ்வது என்பதை ஐ சூஸ், நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறேன். அப்ப யார் என்ன பண்ண முடியும், எவ்வளவு கஷ்டத்திலையும் சந்தோஷமா இருக்கிறத நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னா அசைக்க முடியுமா? அப்போ அந்த மகிழ்ச்சியோடு வாழுதல் தான், ஆனந்த நிலையில இருக்கிறது தான் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். இப்ப நான் ஆண்களுக்கு ஒன்று சொல்றேன், நாம பிசினஸ்ல ஏற்ற இறக்கம் வரும் சார். நம்ம வீட்டுல நினைச்சதை விட லாஸ் கூட வந்திருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு கமர்ஷியல் டாக்ஸ்ல ஒரு கசக்கி இருப்பான், இல்ல ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஐடி ப்ராப்ளம் ஆயிருக்கும், இல்ல நம்ம வித்த இடத்துல இருந்து ஒரு நோட்டீஸ் விட்டுருப்போம், ஒரு நோட்டீஸ் ஏதோ ஒன்று நடக்கும். இதெல்லாம் சகஜம் பிசினஸ்ல. எது நடந்தாலும் இதுக்கும் குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த கிளாரிட்டி நமக்கு வேணும். என்ன, அது தனி இது தனி. நம்ம அந்த சோகத்தை இங்க கொண்டாந்து ஏற்றக்கூடாது. நானே இங்க கவலையில இருக்கிறேன்னா இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. உன் கவலைய கடையோட விடு, உன் கடைய கம்பெனியோட விடு, உன் கவலைய ஆபீஸோட விடு. வீட்டுக்கு வந்தா நீ சரியான குடும்ப உறுப்பினரா இருக்கணுமே ஒழிய அங்க இருக்கிற கவலைய இங்க தூக்கிட்டு வரக்கூடாது. இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா, கம்பார்ட்மெண்டலைசேஷன் பேர். பிரிச்சுடணும். கம்பார்ட்மெண்டலைசேஷன். துக்கம்னா அது தனி, பிரச்சனைனா அது தனி, இந்த மகிழ்ச்சி குடும்பம்னா அது தனி. இதை அதுல கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, அதை இதுல கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. கடைக்கு போயிட்டோமா வீட்டை பத்தி அனாவசியமா கவலைப்படக்கூடாது.
பிஸ்னஸ் தான் நமக்கு முக்கியம். அப்போ வீட்டில் என்ன நடக்குது, என்ன போச்சு, அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படக்கூடாது. இப்போ இந்த இடத்துல இங்கே தான் இருக்கிறோம், மைண்ட் அங்கேயே இருக்கணும். நீ எங்கு இருக்கிறாயோ அங்கு பூரணமாக இரு. இதான் என் வார்த்தை. நீ எங்கு இருக்கிறாயோ அங்கு பூரணமாக இரு. 10% இருந்தோன்னு வச்சுங்க, 99% வேதனையாக கிடையாது. இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் நிகழ்காலத்தில் இருந்தால் தான் என் பேச்சை ரசிக்க முடியும். ப்ரெசன்ட் டென்ஸ், இந்த நிகழ்காலத்தில் உங்கள் மைண்ட் இருந்தால் தான் என் பேச்சை என்ஜாய் பண்ண முடியும். டக்கு நீங்கள் எதிர்காலத்துக்கு போயிட்டீங்கன்னா, இவர் எப்போ முடிக்கிறது, மற்ற ப்ரோக்ராம்லாம் எப்போ நடக்கிறது, அப்புறம் நம்ம எப்போ சாப்பிட்டு எப்போ வீட்டுக்கு போகிறது அப்படின்னா நான் என்ன பேசியும் பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட்டு. ஏன்னா உங்கள் மைண்டு எதிர்காலத்துக்கு போயிடுச்சு. நீங்கள் எதிர்காலத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் நிகழ்காலத்தில் பேசினா அது எனக்கு போதாத காலம்னு அர்த்தம். நீங்கள் எதிர்காலத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் நிகழ்காலத்தில் பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு அது போதாத காலம்னு அர்த்தம். மைண்டு நிகழ்காலத்தில் இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியும், அது எதிர்காலத்துக்கு போயிட்டா அறியாது. தென்கட்சி சுவாமிநாதன் ஒரு முறை சொன்னார், எனக்கு மறக்க முடியாத விஷயம். தொட்டில்ல குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, வச்சுக்கோங்களேன், ஒரு 6 மாதம் 8 மாதம் ஒரு குழந்தை தொட்டில்ல இருக்குது. அந்த குழந்தை சந்தோஷமா சிரிக்கும். என்ன காரணம்? யார் ஜோக் அடிச்சா? அங்க விவேக் ஏதாவது காமெடி பண்ணாரா? கவுண்டமணி செந்தில் எட்டி உதச்சிக்கிட்டாங்களா? நடிகர் சந்தானம் வந்து ஏதாவது கமெண்ட் அடிச்சாரா? ஒண்ணுமே கிடையாது. கின்னு சிரிக்கும். ஒருவேளை நம்ம எட்டி பார்த்ததால இது மாதிரி ஒரு மூஞ்சியை பார்த்ததில்லைன்னு சிரிக்குதா, இல்லை இது மாதிரி ஒரு ஜந்துவை பார்த்ததில்லைன்னு சிரிக்குதா தெரியாது, நல்லா சிரிக்கும். தெங்கச்சி சார் சொல்வாரு, கிளுகிழுப்பேன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிளுகிழுப்ப 4 அணா தாங்க வேலை. வெறும் பிளாஸ்டிக்ல இருக்கும் கிளுகிழுப்ப, அதில் 4 கல் போட்டிருப்பான், வேற ஒன்றும் கிடையாது, 4 கல் போட்டிருப்பான். அந்த கிளுகிழுப்பை எடுத்துக்கிட்டு போய் குழந்தையோட முகத்துக்கு முன்னாடி இப்படி 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 நீங்கள் ஆட்டினீங்கன்னு வச்சுங்களேன், பொங்கி 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 சிரிக்கும். அந்த கிளுகிழுப்பை 4 அணா அப்படி ஆட்டினா போகிறோம், வேற ஒன்றும் பண்ண வேணாம், ஜோக் அடிக்க வேணாம், விட்டடிக்க வேணாம், நடிக்க வேண்டாம், காமெடி பண்ண வேண்டாம், ஒன்றும் கிடையாது. இந்த கிளுகிழுப்பை இப்படி இப்படி ஆட்டினா பொங்கி பொங்கி சிரிக்கும். எப்படி? தொட்டில்ல. கணக்கு சொல்றாரு, ஒரு நாளைக்கு 240 தடவையிலேருந்து 270 தடவை ஒரு குழந்தை சிரிக்குதான் டெய்லி. இப்ப இந்த கிளுகிழுப்பை சிரிச்சது தானே இந்த குழந்தை. இந்த கிளுகிழுப்பை எடுத்துக்கிட்டு போய் ஒரு 60 வயசு ஆள் மூஞ்சிக்கு நேரா வச்சு இப்படி 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 ஆட்டுங்க, அவனுக்கு பத்துக்கிட்டு வரும். காலையிலேருந்து நான் இங்கே வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், வந்து கிளுகிழுப்பி ஆட்டுறான், கொன்னே போட்டுருவோம் ஒன்று போந்தாண்ட அப்படிங்கிறான். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், 6 மாதம் தொட்டில்ல இருக்கிற போது 240 தடவை சிரிச்சவன் 60 வயசானா ஏன் சிரிக்க மாட்டேங்கிறான்? சரியா சொல்லட்டுமா? இவன் வாழ தெரியாம வாழ்ந்திருக்கான்னு அர்த்தம். வாழ தெரிஞ்சு வாழ்ந்தா, வாழ்க்கையின் ஆரம்பத்தில் 240 தடவை சிரித்தவன் வாழ்வின் முடிவில் 2,40,000 தடவை சிரித்தால்தான் சரியாக வாழ்ந்திருக்கிறான் என்று. மகிழ்ச்சியா சிரிக்கணும், ஆனந்தமா சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எதனாலையும் நம்ம சார் கஷ்டம் வரும், வறுமை யாருக்கு வராது, சிரமம் யாருக்கு வராது, நம்ம எதிர்பார்த்தது நடக்காம போறதுக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் முன்ன பின்ன வாழ்க்கையில் அமையும், நமக்கு அமையிறது கொஞ்சம் முன்ன பின்ன அமையும். இது ஆம்பளைக்கும் பொருந்தும் பொம்பளைக்கும் பொருந்தும், ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்றேன். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சில பேர் ஜாதகம் எப்படின்னா, சொன்னதை கேட்கப்படாதுன்னு சத்தியம் பண்ணவங்க வந்து சேருவாங்க. நீ என்ன சொல்றியோ அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணவங்க பக்கத்தில் வந்து நிற்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, அதையும் சந்தோஷமா எடுத்துக்கணும். அரிஸ்டாட்டில் லைஃப்ல சொல்றான், கோவத்தில் அவன் பொண்டாட்டி திட்டிக்கிட்டு இருந்தாலும் புருஷன் கேட்கலன்னு சொல்லி பக்கெட்ல தண்ணி எடுத்து தலைமையில ஊத்தினாலாம். ஒருத்தன் கேட்டானா, என்னங்க, இவ்வளவு நேரம் இடி இடிச்சது, இப்ப மழை பெய்யுது பானாரம். இவ்வளவுதான் சிம்பிள். இவ்வளவு நேரம் இடி இடிச்சது, இப்ப மழை பெய்யுது, இது ஏன் பெருசுப்படுத்துறீங்க அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுன்னா வருத்தப்படக்கூடாது, அவங்களை விட நமக்கு தேவையில்லைன்னு சந்தோஷப்படணும். எதுக்கு சொல்றேன், வாழ்க்கையில எதிர்பார்த்தபடி எல்லாம் இருக்கும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. முந்தா நாள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஜோக் வந்தது.
ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஜுரம். அவர் ஒரு 5-6 டாக்டரை போய் பார்த்துட்டாரு, ஒன்றும் க்யூர் ஆகவே இல்லை. இது ஒரு சிக்கலுங்க. இந்த டாக்டரை பார்க்கலாம், அந்த டாக்டரை பார்க்கலான்னு நம்ம யோசனை சொல்லுவாங்க. எனக்கு கூடங்க, நான் அண்மையில் கீழே விழுந்து காலில் அடிபட்டுதுங்க. உடனே இவ்வளோ பெரிய உருவம் எப்படி விழுந்திருக்கும்னு நினச்சி உள்ள சிரிக்கப்படாது. விழுந்துட்டேன், அதோட நிறுத்திடுவோம். எனக்கு மைல்டு ஃப்ராக்சர் காலில். ஒரு 2 மாதம் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இப்போ தான் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஃப்ராக்சரில் கூட ரொம்ப கஷ்டப்படலைங்க. என்னை பார்க்க வந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு யோசனை சொன்னாங்க பாருங்க, அது சிவசிவா, அதை என் ஜென்மத்தில் என்னால் மறக்க முடியாது. இப்போ நான் ஒரு புஸ்தகம் எழுதிட்டு இருக்கிறேன், முழங்கால் வலியும் 350 யோசனைகளும் அப்படின்னு. நான் ஒரு புஸ்தகம் எழுதிட்டு இருக்கிறேன். ஏன், ஒருத்தர் நல்லெண்ணெய் போடுங்கிறாரு, ஒருத்தர் வேப்பெண்ணெய் போடுங்கிறாரு, ஒருத்தர் மரத்தில் வச்சு தேய்ங்கிறாரு, ஒருத்தர் எருக்க இலையை வச்சு கட்டுங்கிறாரு, ஒருத்தர் நொச்சி இலையை கரைச்சி குடிங்கிறாரு. எப்போ இதுக்கு ஃப்ராக்சரே எவ்வளவோ தேவையில்லை. ஒரு 350 யோசனை, எல்லோரும் விதவிதமான யோசனை சொன்னாங்க. ஒரு சின்ன உடம்பு சரியில்லைன்னா ஒரு 4-5 யோசனை சொல்லுவோம். ஏன், அதை செஞ்சு அவன் என்ன கதிக்கு போறான்னு பார்த்துட்டு அப்புறமா நாம நமக்கு வேணா செஞ்சுக்கலாம், அதுக்கு நம்ம யோசனை சொல்லுவோம். இப்போ நான் எங்கேயோ போயிட்டேன், இவருக்கு உடம்பு சரியில்லைங்க, 5 டாக்டரை மாற்றியாச்சு, சரியாக. ஒய்ஃப் சொன்னா அருமையான யோசனை சொன்னாங்க. ஒய்ஃப், ஏங்க எதுக்கு நீங்க ஒரு வெட்டினரி டாக்டர் போய் பாருங்களேன். கால்நடை மருத்துவர், மாட்டுக்கு வைத்தியம் பார்க்குறவர்கிட்ட சொல்றாங்க, ஏங்க இவ்வளோ டாக்டரை பார்த்தீங்க, உங்களுக்கு சரியாகல, எதுக்கு வேணா நீங்க போய் ஒரு வெட்டினரி டாக்டரை பாருங்களேன், அவர் ஏதாவது ஊசி ஈசி போட்டால் சரியாகுதா பார்ப்போம். இவர் கேட்டாரு, உனக்கு என்ன திமிரா, என்ன அர்த்தத்தில் இப்படி பேசுற நீ அப்படின்னார். அந்த அம்மா சொன்னாங்க, கோச்சுக்காதீங்க, இப்போ நான் சொல்றதை கொஞ்சம் நீங்க கவனிச்சு பாருங்க. காலையில் கோழி கூவுறதுக்கு முன்னாடி ஏஞ்சி நீங்க கோழி மாதிரி உட்காந்துக்கிறீங்க, கோழியாச்சா. அப்புறம் காக்கா குளிக்கிற மாதிரி அரை குளியல் குளிச்சுட்டு ஆபீஸுக்கு புறப்படுறீங்க. ஆபீஸுக்கு எப்படி போறீங்கன்னா பந்தய குதிரை மாதிரி பாஞ்சுக்கிட்டு ஆபீஸுக்கு ஓடுறீங்க. அட ஆபீஸில் போனால் எப்படி வேலை பார்க்குறீங்கன்னா மாடு மாதிரி வேலை பார்க்குறீங்க. அட மாடு மாதிரி வேலை பார்த்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது எப்படி நாய் மாதிரி வள்ளுன்னு உழுவுறீங்க. சரி, அதுவாது பரவாயில்ல, சாப்பிட வாங்க உன்னை கூப்பிட்டா மலைப்பாம்பு முழுங்குற மாதிரி எல்லாத்தையும் முழுங்குறீங்க. அப்புறம் திமிங்கல நெளிகிற மாதிரி நெளிகிறீங்க. கடைசியா தூங்க போகும்போது நிம்மதியா தூங்குவேன்னா இந்த எரும மாடு தூங்குற மாதிரி நீங்க தூங்குற அழகு இருக்குது. அதுக்கு தான் சொல்றேன், எதுக்கு நீங்க ஒரு வெட்டினரி டாக்டரை பார்த்தா சரியா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுன்னா. இந்த ஜோக் இதோட முடியலைங்க, அடுத்ததான் ரொம்ப டாப்பு. உடனே அந்த ஹஸ்பண்ட் எரிச்சலா ஒரு அந்த மனைவியை பார்த்த உடனே, இப்ப கூட பாருங்க ஆந்த மொழி முழிக்கிறீங்க, இப்பவும் ஆந்த மொழி முழிக்கிறீங்க. அதனால நீங்க எதுக்கும் வெட்டினரி டாக்டரை பார்க்கறது தான் கரெக்டு அப்படின்னு. நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த ஒய்ஃபை கோச்சு கூடாது சார். இவ்வளவு கஷ்டத்திலையும் இவ்வளவு தமாஷா பேசுற மனைவி அமையணும்னா எவ்வளவு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். எதுக்கு சொல்ல வரேன், வாழ்க்கையில சிரமங்கள் வருங்க. யாருக்கு சிரமம் வரலன்னு நினைக்கிறீங்க? ஏங்க நரேந்திர மோடிக்கு இல்லாத பிரச்சனையா? மனுஷன் ஜம்முன்னு சிரிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு. எவ்வளவு கத்துக்க வேண்டியிருக்கு நம்ம அவர்கிட்ட இருந்து. அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறார். எல்லா பிரச்சனையும் அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும், நாம பிரைம் மினிஸ்டரா இப்படியே இருப்போம் அப்படின்னு. இஸ் வெரி கிளியர், வெரி கிளியர். ரைட்டு, அது பாட்டுக்கு நடக்கட்டும், இது பாட்டு நடக்கட்டும் அப்படின்னு அவர் பாட்டுக்கு ஜாலியா போயிட்டே இருக்கிறார். எல்லா பிரச்சனையும் நாம் எப்படி தீர்க்க முடியும்? ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, நமக்கு முன்னாலேயும் பிரச்சனை இருந்தது, நமக்கு அப்புறமும் பிரச்சனை இருக்க போகுது. நாம தான் நடுவுல வந்துட்டு போனமே ஒழிய பிரச்சனைகள் சாசுவதமானவை, நாம் தான் தற்காலிகமானவர். நாம என்ன நினைக்கிறோம், எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சு இப்பவே நான் எல்லாத்தையும், அதெல்லாம் வேண்டக்கா, ஓரளவு தான். ஒரு ஆத்துலங்க, ஒரு ஆத்துல வெள்ளம் அடிச்சிட்டு போச்சு. அந்த வெள்ளத்துல அந்த வெள்ளத்துக்கு கரை ஓரமா 2 சாமியார் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சாமியார் சொன்னாரு, குளிர் ஜாஸ்தியா இருக்கும்போது ஒரு கம்பளி போர்வை இருந்தா குளிருக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிற சாமி, ஆனா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னாரு. குளிருக்கு கம்பளி போர்வை. அந்த வெள்ளத்துல அது மாதிரி ஒரு கம்பளி போர்வை முசு முசுன்னு இப்படி போயிட்டு இருந்தது. உடனே இவர் சொன்னாரு, சாமி இதை பாரு, நீ கேட்டிய கம்பளி போர்வை ஆத்து வெள்ளத்துல போகுதுன்னாரு. குதிச்சாரு, அந்த போர்வையை எடுத்துடலான்னு பார்த்தாரு. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு. கரையிலேருந்து சாமியார் சொன்னார்,
சாமி வர வேண்டியதுதானே வர வேண்டியதுதானே. அவர் சொன்னாரு, இது போர்வை இல்லை, கரடி. கரடியா? விட்டுட்டு வர வேண்டியதானே. நான் அதை விட்டு 15 நிமிஷம் ஆச்சு. இப்ப அதுதான் நம்மள விட மாட்டேங்குது. இந்த ஆத்து வெள்ளத்துல போறதுக்கு வேற எதுவுமே இல்லை, இவன் தான் சிக்குனான்னு அது நம்மள புடிச்சுக்கிச்சு அப்படின்னு. வாழ்க்கையில அது மாதிரி பிரச்சனையை தீர்த்துள்ளான்னு நாம ஜம்ப் பண்ணுவோம், நம்மள பிரச்சனை பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை விட்டு வெளியில வரவே முடியாது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? தாமரையில தண்ணீர் மாதிரி எல்லாத்திலையும் ஒட்டியும் ஒட்டாமலும், பட்டும் படாமலும், தெரிஞ்சும் தெரியாமலும், நெருங்கியும் நெருங்காமலும், அனுபவிச்சும் அனுபவிக்காமலும் எப்படி இருக்கணுமோ அப்படி சாமர்த்தியமா இருந்துட்டு உலகத்தை விட்டு வெளியே போ.